வணக்கம். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணி முழுமையாக முடியாமல் இருக்கும் நிலையில சிதம்பரம் அருகே உள்ள கொத்தட்டை பகுதியில் அமைந்துள்ள சுங்க கட்டண மையம் இன்று முதல் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தனியார் பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 50 முறை சுங்கச்சாவடியை கடந்து சென்றால் 14,090 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாகவும் மாதம் ஒன்றுக்கு 90,000 முதல் 1 லட்சம் வரை கட்டணம் வசூல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் மற்ற சுங்கச்சாவடிகளில் 6,000 முதல் 7,000 மட்டுமே மாதத்திற்கு சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சுங்க கட்டண அதிகாரிகளும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று சிதம்பரம் கடலூர் வழித்தடத்தில் செல்லும் 38 தனியார் பேருந்துகள் இயங்காது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்த நிலையில காலை முதல் பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில அனைத்து கட்சியினர் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர், லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் இந்த சுங்கச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் தலைமையில 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில போலீசார் உதவியுடன் தற்போது இந்த சுங்கச்சாவடி மையத்தை சுங்க கட்டண தானியங்கி சுங்க கட்டண நிர்வாக அதிகாரி சக்திகள் திறந்து வைத்துள்ளார். இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் பொதுமக்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் அந்த பகுதிக்கு வந்த பிறகுதான் முழு கட்ட போராட்டத்தின் விவரம் தெரிய வரும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணதாஸ்.